ஹாய்ங்க, நான் பிரியா. இன்றைக்கி வந்து சந்தக செய்யலான்னு சொல்லிட்டு ரெடிமேடாகவே விற்கிறாங்கங்க. அதனால் போய் வாங்கிட்டு வந்தேன். கிலோ வந்து 80 ரூபா. நான் அரை கிலோ வாங்கிட்டு வந்தேங்க. அதை வந்து எப்படி செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வெங்காயம், கருவேப்பிலை, வேணுன்னா பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. நான் பச்சை மிளகா போடலை. அதுக்கப்புறம் எண்ணெயில் கடுகு, உளுந்தம் பருப்பு, சீரகம் போட்டு தாளிச்சு விட்டுக்கணும். அரைக்கிறதுக்கு வந்து தக்காளி, ஒரு 3 தக்காளி, எந்த அளவுக்கு சந்தகம் இருக்கோ அதோட குவான்டிட்டி பொறுத்து தக்காளி எடுத்துக்கோங்க. கூட சீரகமும் பூண்டும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணுங்க. வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து உள்ளே ஊற்றணும். இது வந்து கொஞ்சமாக பால் ஊற்றி சாப்பிடுவாங்க ஜோஷ்னியும் லக்ஷிதாவும். அதனால் வெள்ளை சந்தகை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கலருக்கு காஷ்மீரி மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வணக்கி விட்டுறணுங்க, எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு. பச்சை வாசம் போகிறதுக்காக ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு உப்பையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கோங்க. கொதிக்க வச்சுட்டு நம்ம சந்தக பாக்கெட் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து உள்ளே போட்டு கிளறி விட்டுக்கலாம். இதில் வந்து நான் இன்றைக்கி முட்டை போட்டு செய்யலான்னு சொல்லிவிட்டு ஒரு வடைச்சட்டியில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேங்க. எண்ணெய் ஊற்றி ஸ்க்ராம்பிள் பண்ணி போட்டோம்னா, இது கொதிக்கும்போது போட்டோம்னா அந்த முட்டையிலையும் அந்த டேஸ்ட் உப்பு காரமெல்லாம் பிடிச்சிரும். அதனால் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 3 முட்டையை உடச்சி ஊற்றிட்டேங்க. 3 முட்டையை வந்து நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி விட்டுறணும். ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு கலக்குனிங்கன்னா நல்லா பந்தாக முட்டை வந்து வரும். அந்த மாதிரி ஸ்க்ராம்பிள் பண்ணி அந்த தக்காளி வணக்கினது கூட நம்ம இந்த முட்டையும் உள்ளே தூக்கி கொட்டிடணுங்க. கூடையே கொத்தமல்லி தலையும் போட்டுட்டு சந்தகையும் உள்ளே போட்டு நல்லா கிளறி விட்டுறணுங்க. நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி வரும். சாப்பிட்றதுக்கு நல்லா அந்த சீரகத்தோட ஸ்மெல் வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இது வந்து எங்கள் மாமியார் இப்படி தான் செய்வாங்க. அதை பார்த்து நான் கற்றுக்கிட்டேன். பூண்டு மட்டும்தான் போடுவாங்க. அதனால் நான் அதை பார்த்து இந்த மாதிரி செஞ்சு பழகிட்டேங்க. நிறையா பக்கம் இந்த மாதிரி ரெடிமேட் விற்குதுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்க, நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க.